மகாபெரிவா நம்முடைய வாழ்க்கையில் பல வார்த்தைகள் நமக்கு மறந்தே போச்சுங்க. அதில் ஒன்று கதைகள். ஏன்னா இப்போலாம் நம்ம கதை வாசிக்கிறதும் கிடையாது, கேட்குறதும் கிடையாது. பிள்ளைங்களுக்கு கதை சொல்லணும்னா எப்பயோ நம்ம கேட்ட தாத்தா பாட்டி சொன்ன கதை, இல்லை நம்ம ஸ்கூலில் படித்த கதை, ஏதாச்சும் ஒரு கதை தான் நமக்கு ஞாபகமே ஒழிய, இந்த ரீசெண்டாக ஏதாச்சும் புதுசாக நம்ம படித்தோமா செஞ்சோமா அதை சொல்லணும் அப்படின்னு தேடி தேடி பார்த்தாலும் ஒரு கதை கூட தெரியலைங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அந்த கதை படிக்கக்கூடிய அந்த வழக்கமே நம்ம விட்டு போயிடுச்சு. முக்கியமாக இப்போ அந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே போயிடும், அதை பார்க்குறோம், அப்படி ஃபார்வேர்ட் பண்ணுறோம், அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கமெண்ட்ஸ் போடுறோம். இப்படி தான் பண்ணுறோமே ஒழிய எதையாவது ஒன்று படித்து அதை தெரிந்து கொண்டு நாம் அதை பின்பற்றினோமா அப்படின்னா கிடையாது. இந்த கதைகள் செய்யக்கூடிய மாயம் இவ்வளவுதான் கிடையாதுங்க, அவ்வளவு பண்ணுங்க. அதனால தான் எங்கள் தாத்தா பாட்டிலாம் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, சாப்பிடலைன்னா கதை சொல்லி சாப்பாடு ஊட்டுவாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த கதை கேட்கும் பொழுது அந்த சுவாரஸ்யத்தில் அவங்களுக்கு என்னென்னா பிடிக்காத காய்கறி கூட அவங்களுக்கு பிடிச்சி போயிடுங்க. அதுவும் எல்லாரையும் உட்கார வச்சு பாட்டு வேறு கையில் வேறு உருண்டு வச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ இன்னும் அழகாக எல்லா காயும் சாப்பிட்றோம். அப்படி நம் ஆரோக்கியத்தை பார்த்து கொண்டார்கள். அதோடு சேர்ந்து நல்ல பழக்கங்களையும் அந்த கதைகளின் மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். வீர சிவாஜிலாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த காலத்தில் அவங்க அம்மா சின்ன சின்ன கதைகள் சொன்ன கதைகள் தான் அவரை வீரமுள்ளவராக மாற்றியது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கதைகள் என்ன பண்ணும் அப்படின்னா நம்முடைய மனதை எப்படி மாற்றக்கூடியது. அதனால தான் படுக்க போகும்போது குழந்தைகளுக்கு கதைகள் சொன்னார்கள். இன்றைக்கி பெட் டைம் ஸ்டோரிஸ் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க. இது எல்லாம் அந்த காலத்துலேருந்து இருக்கக்கூடிய விஷயங்கள். அன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ணணும், இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட கிடையாது. அப்போ புஸ்தகங்களை தேடி நம்ம போகிற மாதிரி இருக்குது. அப்போ புஸ்தகங்களை தேடி நம்ம வாசிக்கும் பொழுது அந்த படுக்க போகும் பொழுது கடைசியாக அதை தான் நம்ம கேட்குறோம் இல்லையா. தூங்க செல்லும் பொழுது நாம் எதை கடைசியாக நினைக்கிறோமோ, எதை நம்ம நினச்சி பார்த்துட்டு தூங்குகிறோமோ அதுதான் காலையில் எழுந்த நம்முடைய மனதில் முதலில் தோன்றும். அப்போ நல்ல ஒரு விஷயத்தை நாம் பதிவு செய்து விட்டால் கண்டிப்பாக காலையில் எழுந்த அந்த விஷயம்தான் நமக்கு முதலில் தோன்றும். அது நமக்கு அந்த நாள் முழுவதும் நமக்கு உற்சாகத்தை கொடுக்கும். அதற்காகத்தான் இந்த பெட் டைம் ஸ்டோரிஸ், கதை சொல்லக்கூடிய பழக்கம் அப்படின்னு வந்துச்சு. நிறைய நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகள் ரொம்ப அடம் பண்ணுறதோ செய்கிறதோ மாற்றவே நமக்கு முடியாது. அப்போ இந்த கதைகள் மூலமாக அவர்களை மாற்ற முடியும். ஏன்னா அந்த கதாபாத்திரங்களுக்கு அவ்வளவு பலம் இருக்குது. அவ்வளவு வலுவுள்ள கதாபாத்திரங்கள் அதில் வருவதால் அதை செய்வதை பார்க்கும் பொழுது, அவர்கள் சொல்வதை கேட்கும் பொழுது இவர்களுக்கு அதை செய்ய வேண்டும் என்று தோன்றும். ஆனால் சொல்லக்கூடிய விதம் இருக்கு பாருங்க, அந்த கதையை அப்படி ரியலாக கொண்டு போகணும். உங்கள் கண்ணுக்கு முன்னாடி அப்படி காட்சியை பிரம்மாண்டமாக கொண்டு வரணும். அப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னா அப்படியே உள்ளே போய் பதிஞ்சிருங்க. அதுதான் ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான டெக்னிக்கு. அந்த டெக்னிக் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எந்த குழந்தைய வேணால் அழகாக மாற்றலாங்க. எவ்வளவு முட்டாளாக இருந்தாலும் அந்த குழந்தையை கூட நம்மால் புத்திசாலியாக மாற்ற முடியும். அவ்வளவு வலிமை இருக்குது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஃபேமஸான கதைங்க 1001 அரேபிய கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். 1000 அரேபியன் நைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதைகள் படிச்சிருக்கோம். அந்த கதையில் ஒரு ராஜாவை பற்றி சொல்லுவாங்க. அந்த ராஜா என்ன அப்படின்னா தினமும் ஒருவர் கதை சொல்லணும். அந்த கதையை அன்னைக்கு முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவருடைய தலை கொய்யப்படும், யார் சொன்னாங்களோ. இப்போ இன்றைக்கி தலை கொய்யப்படுது சரியா, அடுத்தது ஒருத்தர் அடுத்த நாள் வரணும். இப்போ அந்த மந்திரி கூட்டிகிட்டு வரல அப்படின்னா மந்திரியோட தலை வெட்டிடுவாங்க. இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு. டெய்லி இப்படியே போய் போய் கதை சொல்கிறவங்க எல்லாம் முடிஞ்சே போயிட்டாங்க. போய் சொல்ல திரும்ப அன்றைக்கி அந்த ராத்திரியை கதை முடிஞ்சிடும். அடுத்தவங்களுக்கு எதுவும் இருக்காது. தலையை வெட்டிடுவார். இப்படியே போயிடுது. மந்திரிக்கு அடுத்த நாள் பார்த்தா ஆளே கிடைக்கல. அப்போ மந்திரியோட பெண் சொல்கிறாளாம், நான் சொல்கிறேன் அப்பா, நீங்கள் தைரியமாக இருங்கள் அப்படின்னு. நீ சொல்லலைனாலும் அதைத்தாம பண்ணணும், வேறு யாரும் கிடையாது அனுப்புவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்புகிறானாம். இப்போ அவள் சென்று கதை சொல்ல ஆரம்பிக்கிறாள். புத்திசாலி அவள். அவள் என்ன செய்கிறாள் என்றால் ஒரு கதையை ஆரம்பித்து அந்த ஆரம்பித்த கதையில் ஒரு ட்விஸ்ட் கொண்டு வர்றாங்க. அது என்ன நடக்கும் என்று தெரிந்து கொள்ள நேரத்தில் விடிந்து விடுகிறது. அப்போ என்ன பண்ணுறார் ராஜா, இந்த விடிந்து விட்ட நேரத்தில் சொன்னதுனால இந்த கதையை நம்ம தெரிஞ்சுக்கணுமே. அப்போ அடுத்த நாள் வெயிட் பண்ணுறார். இப்படியே ஒவ்வொரு நாளாக கதையை கொண்டு சென்று கொண்டே இருக்கிறார். 1001 இரவுகள் முடிந்து விட்டது.
கடைசியாக அன்னைக்கு வந்து அவளுக்கு தெரியல. அந்த கதையை அன்னைக்கு அப்படியே முடிச்சிடுறா. விடிய போகிறதுக்கு முன்னாடியே கதை முடிஞ்சிருச்சு. அப்போ அவள் சொல்கிறாளாம், ராஜா எப்படி இருந்தாலும் என் தலையை நீங்கள் வெட்ட போகிறீங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து நான் விடியிற வரைக்கும் கதை சொல்லலை, விடியறதுக்கு முன்னாடியே நான் முடிச்சிட்டேன். அதனால் நீங்கள் எப்படி இருந்தாலும் என்னுடைய தலையை வெட்ட போகிறீங்க. இருந்தாலும் ரொம்ப நன்றி ராஜா அப்படின்னு சொன்னோன்னே அப்போ அவர் சொல்லுவாரா, இல்லை உன்னுடைய தலையை நான் வெட்டலை அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணுக்கு ஒரு ஷாக் ஆயிடும். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, நீ சொன்ன கதையில் இருக்கக்கூடிய அந்த நியாயம் நீதி, அந்த கதையில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் செய்த செயல்கள் எல்லாமே என்னுடைய மனதை மாற்றிவிட்டது. என்னுடைய மனதில் நல்ல எண்ணங்களை கொண்டு வந்து விட்டது. இத்தனை நாள் இத்தனை பேர் நம்ம கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மனசே ரொம்ப சங்கடப்படுது அப்படின்னு சொல்லுவாராம். பார்த்தீங்களா, எவ்வளோ கொடூரமான இருந்த ஒரு ராஜாவே மாறிட்டார் அப்படின்னா. சின்ன குழந்தைங்க, அவங்க மனசுலலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அழகாக அவங்க மனசுக்குள்ளே நம்ம கொண்டு போகலாம். எதனால் அந்த பிடிவாதம் வந்தது, எதையோ பார்த்தாங்க கற்றுக்கிட்டாங்க, அப்படியே அது அவங்க மனசுக்குள்ளே போயிடுச்சு. அது கொஞ்சம் நாளில் மாறிடும். அதே தான் இப்போ பெரியவங்களுக்கும் எப்படி மாற்றணும் அப்படின்னா, இந்த கதைகள் நாம் சொல்லலாம். எந்த கதைகள்லாம் இந்த 1001 அரபிய கதைகள் கிடையாது. இது போல் நிறைய இருக்கே. பக்தி மார்க்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா மகாபாரதம், ராமாயணம், இதெல்லாம் நிறைய கதைகள் இருக்குது. இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பக்தியெல்லாம் பிடிக்காது அப்படின்னா எத்தனையோ சாதனைகள் செய்தவர்கள் இருக்கிறார்கள். பார்த்தீங்க அப்படின்னா தினமும் நீங்கள் நியூஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்மளுக்கு தெரிஞ்சது அப்துல் கலாம் தெரியும். அதுக்கப்புறம் இந்த பாடகர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது எம்எஸ் அம்மா அன்னைக்கு செஞ்ச சாதனைகள் தெரியும், அதெல்லாம் தெரியும். அதே போல் நிறைய பேர் இருக்கிறார்கள். நம்ம எங்கெங்கேயோ போய் தேடுறோம். இந்தியாவிலேயே அவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஐஏஎஸ் உமன் சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அவர் ஃபர்ஸ்ட் ஐஏஎஸ் விமனாக வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லுவாங்க. அடுத்தது சுகர் கேன் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷன் கொண்டு வந்தாங்க. நம்மலாம் வந்து அப்போ நம்ம எல்லாம் இறக்குமதி தான் செஞ்சுட்டு வந்தோம். ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய சாதனை செய்தவர்கள் அப்படின்னு வரிசையாக ஒவ்வொருத்தரையாக சொல்லிட்டு போவாங்க. அவங்களாம் சந்தித்த சோதனைகள் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளவுதான் கிடையாது. இது போல சாதனைகளை அவர்களுக்கு சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா, மாணவர்களுக்கெல்லாம் கேட்கும் பொழுது ஆக இது போன்ற சோதனைகள் கண்டிப்பாக இருக்குது, நம்ம ஒரு பெரிய ஃபீல்டுக்கு போகணும் அப்படின்னா அப்போ நம்ம இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு அப்போவே வந்துடும். அப்போ எது இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி மேலே வர முடியும், வரணும் அப்படிங்கிற அந்த குறிக்கோளும் அவர்களுக்கு வந்துவிடும். அதனால தான் இந்த கதை சொல்லும் பழக்கத்தை நமக்கு கொண்டு வந்தார்கள். இந்த கதை சொல்லக்கூடிய பழக்கம் மட்டும் இல்லை அப்படின்னா நம்ம எத்தனையோ விஷயத்தை மிஸ் பண்ணியிருப்போங்க. எப்போ நடந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியாமையே போயிருக்கும். ஆக இந்த கதை சொல்ல பழக்கத்தை வந்து இனிமேல் நிறுத்தாமல் நாமும் நம்முடைய குழந்தைகளுக்கு அப்படியே கொண்டு செல்லலாம். அதே போல் அவர்களும் அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஆக தினமும் நம்ம கதைகள் வாசிக்கணும். வாசித்த கதைகளை குழந்தைகளுக்கு சொல்லி பழக்க வேண்டும். அவர்களையும் முடிந்தால் வாசிக்க வைக்க வேண்டும். வாசித்தலும் ஆகட்டும், சொல்லக்கூடிய விதமும் ஆகட்டும், இரண்டும் ஒன்று சேர்ந்தால் அப்படியே கதை நம் கண்முன்னே காட்சியாக நிற்கும். அதுதான் கதைகள் செய்யக்கூடிய மாயாஜாலம். மகாபிரியவா சரணம்.